நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா எனக்காக எடுத்த முடிவை யாராலையும் மாத்த முடியாது. அரசரால கூட முடியாது. என்ன? நான் போயாகணும் மந்திரியாரே. புறப்படுறேன். வாங்க அண்ணே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இன்னையிலிருந்து ராஜ்யத்துல பண்டிதர் ராமகிருஷ்ணரோட பேரை கூட யாருமே சொல்லக்கூடாது. போயிட்டான் குருஜி, போயிட்டான். பண்டிதர் ராமகிருஷ்ணா அவன் குடும்பம் மட்டும் இல்லாம மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கட்டிட்டு கிளம்பிட்டான். உண்மையாவ சொல்றீங்க? என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா என்ன? இவர் ஏற்கனவே முட்டாள் தானே தனி. என்ன சொன்ன? என் குழந்தைகளா, இந்தாங்க. குருஜி குருஜி குருஜி, எனக்கு இந்தாங்க. கொடுங்க. இந்தாங்க. இல்ல, இது சுத்த தங்கம். அப்படின்னா நீங்க எங்களுக்கு போலி ஆபரணங்களை தந்திருக்கீங்க. போலி தங்கத்தை கொடுத்திருக்கீங்கல்ல? போலி. குருஜி, ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கலியுகம். இதுல உண்மையான தானத்துக்கு புண்ணியம் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா போலி பாவத்துக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் குருஜி. அமைதியா இருங்கடா முட்டாளுங்க. நான் தானம் கொடுக்கறேன்னு தான் வாக்கு கொடுத்திருந்தேன். ஆனா உண்மையான பொருளை தானம் தருவேன்னு நான் வாக்கு கொடுக்கவே இல்லை. இதையும் கேளுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ண இல்லாதப்போ பாவங்கிவம் பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. இப்போ இந்த விஜயநகரம் பழைய தத்தாச்சாரியனை பார்க்க போகுது. ஹர ஹர மகாதேவா. பண்டிதர் ராமகிருஷ்ணனோட திறமைக்கு முன்னாடி இந்த கேள்வி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர் இவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தும் கூட எப்படி அவரால் இதுக்கு பதில் சொல்ல முடியல? இவங்க 4 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் ஒண்ணு இந்த திருட்டுக்கு காரணமா இருந்திருக்கணும், இல்ல இந்த திருட்டுக்கு உதவி இருக்கணும். எனக்கு என்னவோ பாதுகாப்பு பொறுப்புல இருந்த அந்த சூரியராவ் மேலதான் சந்தேகமா இருக்கு. வண்டி ஓட்டுநர் இரப்பாவை தவிர அந்த வண்டியை பத்தி வேற யாருக்கு நல்லா தெரியும்? இந்த பார்வையிலேயே நம்ம இதை பத்தி நல்லா யோசிக்கணும். கோபண்ணா இந்த திருட்டை பண்ணல. இந்த திருட்டை ரொம்ப தொலைதூர பார்வையோட பண்ணிருக்காங்க. ஆனா இவனோட பார்வையிலேயே குறை இருக்கு. பீர்பால், உன்னுடைய வடக்கு பாரதத்துல நீல மாம்பழம் கிடைக்குமா? நீலவண்ண மாம்பழத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் கிடையாது. ஆனா சூரியராவோட வீட்டுல நான் பார்த்தேனே. அவருக்கு திருடன் யாருன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அவரே அவனை பிடிச்சிருக்கலாமே. போட்டியில ஜெயிச்சு பதவியை வாங்கியிருக்கலாமே. ஆனா எல்லா தடையங்களும் ஏன் என்கிட்ட கொடுத்தாரு? பண்டிதர் ராமகிருஷ்ணர் தோக்கல. அவர் தெரிஞ்சதான் என்ன ஜெயிக்க வச்சிருக்காரு. ஆனா ஏன் இப்படி பண்ணாரு? ஏன் இப்படி பண்ணாரு? ஏன் இப்படி பண்ணாரு? ஏன் இப்படி பண்ணாரு? பீர்பால், என்ன பண்ணாரு? யார் பண்ணாரு? என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல ராஜகுருவே. உண்மை எனக்கு புரிஞ்சிருச்சு. உண்மை எவ்வளவு கசப்பா இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. பீர்பால், 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 நெல்லு நெல்லு. போகட்டும், விடு. பாரு, இந்த மூட்டைங்க நம்மள எவ்வளவு கோவமா பாக்குது பாரு.
ஏன்னு தெரியுமா? ஏம்மா? ஏன்னா இதுல ராமாவோட கோவம் கட்டி போடப்பட்டிருக்கு. இப்ப போய் அவனை கூட்டிட்டு வா, அவனே திறக்கட்டும். அம்மா, ராமா கோயிலுக்கு போயிருக்கான். உங்களுக்கே தெரியும்ல, அவன் எப்ப தென்னாலி கிராமத்துக்கு வந்தாலும் முதல்ல அம்மாவோட கோயிலுக்கு தான் போவான். பாருங்கம்மா, ஆஹா, அவரு அம்மாவோட கோயிலுக்கு போயிட்டாரு. எல்லா வேலையும் ஏன் தலையில போட்டுட்டாரு. அட, இது ஏன் அப்பாவோட கிராம வீடு. அதனாலதான் இந்த பூட்டி இருந்த வீட்ல இருந்து கூட எனக்கு பழக்கமான வாசனை வருது. 3 பேரும் சேர்ந்து அப்பா வர்றதுக்கு முன்னாடி இதை சுத்தம் பண்ணி வைங்க. இப்போ மிச்சம் இருக்க வேலையை ராமாவே பண்ணட்டும். நீங்க 3 பேரும் சரியான சோம்பேறிங்க. வேலையை குறைக்கிறதுக்கு பதிலா வேலையை அதிகமாக்கி வச்சிருக்கீங்க. எனக்காக ஏன் காத்துட்டு இருக்க? போய் கதவை திறப்போ. நான் அவர் கையில தொடப்பத்து கொடுக்கறேன். போ. வாலாமா, உனக்காக தான் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தோம். இந்தாங்க. நீ இங்க மகாராஜா, சபைக்கு போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. மகாராணியாரே, இன்னைக்கு நான் சபைக்கு போக போறதில்ல. சபை வேலைகளை எல்லாம் நான் நாளைக்கு வரைக்கும் ஒத்தி வச்சிடறேன் மகாராஜா. வேண்டாம் மந்திரியாரே. அப்போ நாளை மறுநாள் வரைக்கும் வேண்டாம். ஒரு 3 நாள் மகாராஜா. சபை வேலைகள் எல்லாத்தையும் கால வரையின்றி ஒத்தி வச்சிருக்க. என்ன? ஆனா மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் மந்திரியாரே, இப்ப நீங்க சொன்ன இந்த பேரை இந்த ராஜ்யத்துல வேற யாருமே சொல்லக்கூடாது. இது என்னோட கட்டளை. மகாராஜா, நான் கொடுத்த கட்டளையை நீங்க கடைபிடிக்க கத்துக்கணும் மந்திரியாரே. கட்டளைப்படியே மகாராஜா. கழுதைகளா, உங்க 2 பேர் முகத்தை பார்த்தாலே அபசகனம் நல்லா தெரியும். அத தும்மி காட்டுறதுக்கு அவசியம் என்ன வந்தது? ஆனா குருஜி, தும்மல் எல்லாம் யாரால கட்டுப்படுத்த முடியும்? உங்களை கட்டுப்படுத்திக்க கூட தான் உங்களால முடியாது, என்னால முடியாது, ஏன் யாராலையுமே முடியாது. திரும்ப ஒரு முறை தும்முங்க. 2 முறை முடிஞ்சது. போதும், என்ன தும்மிக்கிட்டே இருக்க போறீங்களா? நில்லுங்க குருவே. என்ன என்ன விஷயம்? தூக்கத்துல இருக்கியா என்ன? நான் அரசவைக்கு போற வழியை தடுத்துக்கிட்டு இருக்கேன். தூக்கத்துல இல்ல குருவே, நான் சோகத்துல இருக்கேன். மகாராஜா ராஜசபையோட கடமைகள் எல்லாம் காலவரையின்றி ஒத்தி வச்சிருக்காரு. ஆனா எதுக்காக ஒத்தி வச்சிருக்காரு? ராமா இங்க இருந்து போனதால. அப்புறம் குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணரோட பேரை இந்த ராஜ்யத்துல யாரும் சொல்லக்கூடாதுன்னு கட்டளை இட்டிருக்காரு. அப்படியா? அப்படின்னா அந்த பண்டித கொத்வால் போங்க, போய் மகாராஜா கிட்ட சொல்லுங்க நம்ம அரசவை காரியங்கள்ல ஒத்துழைக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன்னு. பீர்பால் பின்னாடியே வர்றாரு. பீர்பால் வரமாட்டான் குருஜி. அவன் நேத்து ராத்திரியே எங்கேயே கிளம்பி போயிட்டான். எங்க? வணக்கம். வா. பீர்பால், நீ இங்க தென்னாலி கிராமத்துல எங்க முன்னாடி நின்னுட்டு இருக்க? இது உண்மையா? உண்மையை தெரிஞ்சுக்க தான் வந்தேன். அம்மா, போட்டியின் கடைசி சுற்றோட உண்மையை தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். போட்டியோட கடைசி சுற்றோட உண்மை ஒண்ணே ஒண்ணுதான். நீ ஜெயிச்சிட்ட, ராமா தோத்துட்டா. அம்மா, நீங்க விளைவை பத்தி பேசுறீங்க, உண்மையே இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏன் தோத்தாருமா?
ரொம்ப சுலபம்தான். அவனுக்கு கேள்விக்கான பதில் தெரியல, அதான் தோத்துட்டான். என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. என்ன உங்களோட மகனை நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கம்மா. எனக்கு தெரியும், ராமா இருக்கும்போது நீ போட்டியில ஜெயிக்கிறதுன்றது கடினமானது. அம்மா, உங்க மூத்த மகன் இளைய மகனுக்கு பண்ணது சரியா இல்ல. அவர் என்ன ஏமாத்திருக்காரு. இதுக்காக நான் உங்களோட மகனை என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டேமா. அம்மா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இப்போ எங்க இருக்காரு? காளியம்மா கொல்ல. இல்ல இல்ல, ராமா அங்க இருக்க மாட்டா. அம்மா, இது உன்னுடைய விருப்பம் இல்லைன்னு தெரியுமா? ஆனா நான் உன்னை நம்பி இங்க புறப்பட்டு வந்துட்டேம்மா. நீ என் தாய் தானே. எப்பவும் நீ எனக்கு வழிகாட்டின மாதிரி இனியும் நீயே எனக்கு வழிகாட்டுமா. நான் என்னவோ இங்க வந்துட்டேன், ஆனா இங்க இருந்து அடுத்து எங்க போறதுன்னு எனக்கு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் மேல நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லல. பீர்பால், நீ இங்கே? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு என்னோட அறிவு, என்னோட திறமை, என்னோட சிந்திக்கும் திறன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? இல்ல பீர்பல், நீ ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. நான் விருப்பப்பட்டதெல்லாம் மட்டும் நீங்க மறக்காதீங்க. அம்மனோட கோவில நிக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்க உண்மையை மட்டும் தான் பேசி ஆகணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க என்ன ஏமாத்த நினைச்சிருக்கீங்க. நீங்க என்ன ஏமாத்திருக்கீங்க. என்கிட்ட சூழ்ச்சி பண்ணிருக்கீங்க. அதை ஆரம்பிச்சு வச்சது நீங்க தான். ஆனா இப்ப நான் முடிக்க போறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த பீர்பாலோட பதிலடிக்காக நீங்க காத்துருங்க. நீங்க என்ன ஏமாத்த நினைச்சிருக்கீங்க. நீங்க என்ன ஏமாத்திருக்கீங்க. என்கிட்ட சூழ்ச்சி பண்ணிருக்கீங்க. அதை ஆரம்பிச்சு வச்சது நீங்க தான். ஆனா இப்ப நான் முடிக்க போறேன். இந்த தடவை யாரோட வயிறு வலிச்சுக்கிட்டு இருந்தது? யாரால இந்த ரகசியத்தை ரகசியமா வச்சுக்க முடியலன்னு சொல்லுங்க. இவங்களால. வாயில இருந்து வந்துருச்சு. நான் என்ன பண்றது? பீர்பால் அவன் மேல ஆணையிட்டு சொல்லிட்டான். ஐயோ, எவ்வளவு அப்பாவியான அம்மா. நான் எங்க இருக்குன்னு சொல்லணும்னு சத்தியம் வாங்கியிருந்தானா? நான் ஒன்னும் சொல்லல. இவன்தான். குண்டப்பா, நீயும் தலையில சத்தியம் பண்ணியிருந்தியா என்ன? இல்லலாமா, எனக்கு இந்த சத்தியத்துல நம்பிக்கை இல்ல. சத்தியத்துலலாம் நம்பிக்கை இல்லையா? அப்படின்னா எந்த மணியோட பேரசையில நான் அம்மாவோட கோவில இருக்குன்னு சொன்னேன். இல்லம்மா, அம்மா மௌனத்துல இருக்காங்க. அப்ப இன்னும் உங்க வாயில இருந்து வெளில வருது. நான் நல்லா பேசுறவன், என் வாயில இருந்து வெளில வரதா என்ன? ஆஹா, நீங்க ரெண்டு பேரும் என்னவோ உளறிட்டீங்க. இப்ப மகாராஜா இதுல இருந்து என்ன அர்த்தம் புரிஞ்சுக்க போறாருன்னு தெரியல. எல்லாத்துக்கு மேல பீர்பால் வேற கோவமா போயிருக்கான். குரு மட்டும் மகாராஜாவோட காதை நிரப்பிட்டாருன்னா சூழ்ச்சி பண்ண குற்றத்துக்காக மகாராஜா எனக்கு கடுமையான தண்டனை கொடுப்பாரு. அப்போ தொலைச்சத இப்போ நான் திரும்பவும் பெற போறேன். என்ன குருஜி? என்னோட அதிகாரத்தை, விஜயநகரத்தின் மேல இருந்த ஏன் அதிகாரத்தை
பண்டித ராமகிருஷ்ணன் தோத்ததுக்கு அப்புறம், அவன் விஜயநகரத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் கிடைச்சது இது. இனி நான் எதையும் கேட்க மாட்டேன். யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். நான் பேச போறேன், எல்லாரும் கேட்க போறாங்க. நான் சொல்றபடிதான் எல்லாரும் நடக்கணும். ஆனா குருஜி, உங்க ரெண்டு கதையை திறந்து வச்சு நல்லா கேளுங்க. வெளியே மணி அடிக்குது, நியாய மணி அடிக்குது. வெளியே யாரோ நியாயம் கேக்குறாங்க. ஆமா குருஜி. அங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறது அபாயகால மணி. அங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அபாயகால மணியில ஒரு கோஷம் இருக்குது. அது உங்களுக்கு கேக்குதா? அது என்ன கோஷம்னா, என்னோட அதிகாரம் திரும்பவும் நிலைநாட்டப்பட்டதுக்கான கோஷம். பண்டித ராமகிருஷ்ணன் இங்க இல்ல. பிரச்சனையை கேட்க போறது யாரு? பிரச்சனையை கேட்க போறதும் நான் தான், தீர்த்து வைக்க போறதும் நான் தான். இது மூலம் திரும்பவும் நான் பழைய தத்தாச்சாரியரா மாற போறேன். ஆனா குருஜி, மகாராஜா தான் அரசவைக்கு வரப்போறதே இல்லையே. செல்ல குழந்தைகளை, நியாயம் கேட்கக்கூடிய அபாயகால மணி அடிக்கப்பட்டிருக்கு. மகாராஜா இங்க வந்துதான் ஆகணும். மகாராஜா வருவாரு, அவசியம் வருவாரு. மகாராஜா, விஷயம் என்னன்னா, அந்த அபாய கால மணியை நம்ம நாட்டு மக்கள் யாரு அடிச்சு உதவி கேட்டாலும் அத என்ன ஏதுன்னு விசாரிக்க நீங்க வந்துதான் ஆகணும். நீங்க இந்த ராஜ்யத்தோட மந்திரி, சபையில நிறைய அனுபவம் இருக்கிறவர. அதனால நீங்களே போய் என்ன பிரச்சனைன்னு பாருங்க. ஆனா மகாராஜா, அது மந்திரியாரே, சபைக்கு வர எனக்கு விருப்பம் இல்ல. இருந்தாலும் மகாராஜா, இன்னைக்கு நீங்க சபைக்கு வரல அப்படின்னா இத்தனை ஆண்டுகளா இந்த துளுவ வம்சத்துல நடக்கிற சம்பிரதாயங்கள் இன்னைக்கு உடைஞ்சிரும் மகாராஜா. மகாராஜா, என்னால உங்க மனநிலைமையை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்களும் சூழ்நிலையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். யாரு ஒருத்தர் உங்களை பத்தி எதுவும் யோசிக்காம இங்க இருந்து போயிட்டாரோ, அவரை பத்தி நீங்க இன்னும் எவ்வளவு காலம் தான் யோசிச்சுட்டு இருக்க போறீங்க? நான் இங்க என்ன கேட்டுட்டு இருக்க மகாராஜா? என்ன மாதிரி எல்லா குணங்களும் நிறைஞ்ச அழகான மகாராணி இருக்கும்போது நீங்க வேற யாரையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க இப்ப யார பத்தி யோசிச்சுட்டு இருந்தாலும் அந்த யோசனைய விட்டுடுங்க. நான் உங்களுக்காக என்ன பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. சுவையான வெண்டைக்காய் துவையல். வேண்டாம். இல்ல, அது நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க மகாராணி திருமலம்பா? அப்புறம் மந்திரியாரே, நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? மகாராஜா, யாரோ ஒருத்தர் அபாயகால மணி அடிச்சிருக்காங்க, நியாய முழக்கத்தை எழுப்பியிருக்காங்க. அதனால சீக்கிரமா அந்த இடத்துக்கு நீங்க போய் அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். சரி, நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். கண்டிப்பா மகாராஜா. பிரமாதம் மகாராணி திருமலம்பா, பிரமாதம். உங்களால மகாராஜா ஒரே நொடியில அரசவைக்கு போக தயாராயிட்டாரு. அசாத்தியமான விஷயத்தை நீங்க சாத்தியமாக்கிட்டீங்க. பிரமாதம். நான் அப்படி என்ன பண்ண? சொல்லுங்க மந்திரியாரே, அந்த அபாயகால மணியை அடிச்சது யாரு? அந்த மணியை அடிச்சவங்க கிட்ட ஒரு நியாயமான காரணம் இருக்கும்னு நான் நம்புறேன். இல்லனா இன்னைக்கு அவங்க என் கோவத்தை பார்க்க வேண்டியிருக்கும். கண்டிப்பா மகாராஜா. நியாய மணி அடிச்சது நான் தான் மகாராஜா. பீர்பாலா. பீர்பால், இவன் எங்க இருந்து வந்தான்? வணக்கம் மகாராஜா. பீர்பால் அவர்களே, நீங்களா? நீங்க தான் அப்ப அந்த அபாய மணி அடிச்சதா? ஆமா மகாராஜா. பீர்பால் அவர்களே, உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனைன்னு நீங்க அந்த அபாய கால மணியை அடிக்க வேண்டியதா இருந்தது? மகாமந்திரியாரே, விஷயம் ரொம்பவே பெருசு. பீர்பால் அவர்களே, நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் சீக்கிரமா தெளிவா சொல்லுங்க. மகாராஜா, நான் இந்த விஜயநகர அரசவையில இருந்து இந்த மொத்த விஜயநகரத்துக்கும் அதோட மக்களுக்கும் அப்புறம் மகாராஜா உங்களுக்காகவும் நியாயம் கேட்கிறேன். இந்த மொத்த ராஜ்யத்துக்கே நியாயம் கேட்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது? சதி. ராஜ்யத்துக்கு எதிராக சதி நடந்திருக்கு. இந்த சதியை பண்ணது யாரு? பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான். இதுக்கான தண்டனை அவருக்கு கண்டிப்பா கிடைச்சாகணும். பிரமாதம் பீர்பால், அப்படியே போ, அப்படியே போ. பீர்பால் அந்த ராமகிருஷ்ணனை தேச துரோகி ஆக்காம விட மாட்டான் போல இருக்கு.
என்னோட ஆத்மா திருப்தி அடைஞ்சிடும். மகாராஜா, யார ஒருத்தர் விஜயநகரம் மகா பண்டிதர் இடத்துல வச்சிருந்ததோ, யார நீங்க சிறப்பு ஆலோசகர் பதவியில உட்கார வச்சிருந்தீங்களோ, அவர் முழுமையான ரூபத்துல மகா முட்டாளா இருந்திருக்காரு. பீர்பால் அவர்களே, நீங்க எந்த குற்றத்தை சொல்றதா இருந்தாலும் அத தெளிவா சொல்லுங்க. அப்படி ஒரு குற்றவாளி இருந்தாங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். வெளியூரை சேர்ந்த ஒரு இளைஞர் இந்த அரசவைக்கு வரும்போதெல்லாம் இந்த சபையில ஒரு பதவி கிடைக்கணும்னு அவன் மனசுல ஒரு கனவு இருக்கும். கிடைக்கிற இந்த பதவியின் மூலமா அவன் குடும்பத்தோட மானமும் மகாராஜாவோட கருணையும் மக்கள் ஆதரவு பெருகணும்னு நினைப்பான். அதாவது வாழ்க்கையோட அனைத்து வளங்களும் கிடைக்கணும்னு நினைப்பான். இதெல்லாம் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு உங்களால ஏற்கனவே கிடைச்சிருந்தது. ஆனாலும் அப்பவும் ராமகிருஷ்ணர் உங்களை ஏமாத்திட்டு இங்கிருந்து போயிருக்காரு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் எத்தனையோ தடவை அவரு கடமை உணர்ச்சி கொண்டவர்னு நிரூபிக்கிறதுக்காக அவருடைய உயிரை பத்தி கூட கவலைப்படாம கடமையை செஞ்சிருக்காரு. ஆனா இறுதியா அவருடைய உண்மையான முகத்தை அவர் காட்டிட்டாரு. துரோகம் பண்ணிருக்காரு. பண்டித ராமகிருஷ்ண மேல இதுவரைக்கும் என்னால கூட இவ்வளோ குற்றச்சாட்டுகள் அடுக்க முடிஞ்சதில்லை. மகாராஜா, ஒரு பக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர் ஒரு சிறந்தவர் நிரூபிச்சு காட்டியிருக்காரு. இன்னொரு பக்கம் எல்லா விதிகளையும் மீறி இருக்காரு. உங்களையே கூட காக்க வைக்கிற அளவுக்கு அவரு சபைக்கு தாமதமா வந்திருக்காரு. கொஞ்சம் கூட ஒழுக்கமே இல்ல. சரியா சொன்னீங்க பீர்பால், சரியா சொன்னீங்க. மகாராஜா, அப்பப்போ இந்த சபைக்கு வர ஒவ்வொரு பிரச்சனையும் ரொம்பவே சிக்கலானதா இருக்கும்போது அதுக்கு தீர்வு வழங்கியிருக்காரு. அது மூலமா அவர் ராஜ்யத்துக்கு எவ்வளவு முக்கியமானவர்னு நிரூபிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் மகாராஜா, அதுக்காக நீங்க அவருக்கு வெகுமதியும் கொடுத்திருக்கீங்க. மக்களோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்றதெல்லாம் வெறும் கண் துடைப்புதான் மகாராஜா. அவர் அவரோட பிரச்சனையை மட்டும் தீர்த்துட்டு இங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. சாதாரணமா நம்மளுடைய சுபாவம், நம்மளுடைய திறமை, அப்புறம் நம்மளோட குணத்தை பத்தி நம்மளோட குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் கவலைப்படுவாங்க. கொஞ்ச நாள் நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வீட்டுல இருந்தப்போ நான் அங்க பார்த்தது அவரோட அம்மா அவர் எந்த ஒரு வேலையும் செய்யாத சோம்பேறின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அவர் மனைவி சாரதா தேவி, அவங்களுக்கு அவருடைய எந்த ஒரு புத்திசாலித்தனமும் தெரியறதே இல்லை. அதாவது அவருடைய வீட்லயும் அவருக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. ஆனா வீட்டை விட்டு வெளியே வந்தாலே அவரோட மரியாதை மக்கள் மத்தியிலையும் சபையிலையும் வானத்தையே எட்டுச்சு. அப்படி இருந்தும் இந்த மான மரியாதை எல்லாம் பாதாளத்துல தள்ளிட்டு அவர் இங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு மகாராஜா. இது எல்லாமே அவர் எந்த ஒரு கஷ்டமும் படாம அவருக்கு கிடைச்சிருக்கு. இதோட மதிப்பே அவருக்கு தெரியாம இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேல அவருக்கு பேச கூட தெரியல மகாராஜா. எப்போ பேசணுமோ அப்பெல்லாம் பேசுறதே இல்ல. எப்பெல்லாம் பேசக்கூடாது அப்பெல்லாம் கண்டிப்பா அவர் பேசுறாரு. சில சமயம் மகாராஜா உங்க முன்னாடி கூட அவர் அதிக பிரசங்கத்தனமா நடந்திருக்காரு. அவர் யார் சொல்றதையுமே கேட்க மாட்டாரு. அவ்வளவே மகாராஜா, நீங்க அவர் இருக்க சொன்னப்ப கூட அவர் நீங்க சொன்னது கூட கேட்காம இங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. பீர்பால் அவர்களே, நீங்க உங்க வரம்பு மீறி பேசுறீங்க. நீங்க யார பத்தி பேசுறீங்க? வேண்டாம் மந்திரியாரே, அவரை பேச விடுங்க. அவர் என்ன சொல்ல வராருன்னு எனக்கு தெரியணும். சொல்லுங்க பீர்பால் அவர்களே. தான் எதிர்காலத்தை பத்தியே கவலைப்படாதவரால மத்தவங்கள பத்தி மட்டும் எப்படி யோசிக்க முடியும் சொல்லுங்க? அதனாலதான் இந்த நகரத்தை விட்டு போகும்போது அவர்கிட்ட வெறும் 4 மூட்டை மட்டும்தான் இருந்துச்சு மகாராஜா. அப்புறம் அவரோட மனைவி கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அவங்க அம்மா வீட்ல இருந்து எந்த நகையை கொண்டு வந்தாங்களோ அதை தான் போட்டிருந்தாங்க. அவர் செல்வத்தை சம்பாதிக்காம இல்ல, ராஜ்யத்திலிருந்து அவருக்கு வெகுமதி கிடைச்சிட்டே இருந்தது. ஆனாலுமே அந்த ஒரே கெட்ட பழக்கம், ஏழைகள் படுற கஷ்டத்தை அவரால் பார்க்க முடியல. எல்லாத்தையும் தானம் பண்ணிருக்காரு மகாராஜா. ஆமா ஆமா, உண்மைதான். உண்மையத்தான் சொல்றீங்க நீங்க மகாராஜா. இந்த தானம் தர்மம் எல்லாம் ராஜாக்களுக்கும் மகாராஜாக்களுக்கும் இருக்க வேண்டிய குணம். அதுவே ஒரு பண்டிதன் அந்த வேலையை செஞ்சான்னா அத முட்டாள்தனம் தானே சொல்லி ஆகணும். ஒருவேளை பீர்பால் மறந்து போய் உணர்ச்சி வசப்பட்டு பண்டித ராமகிருஷ்ணனை புகழ்ந்துகிட்டு இருக்கானா என்ன? மகாராஜா, இது எல்லாத்துக்கும் மேல நீங்க பண்ண உதவி அவர் புரிஞ்சுக்காம போனதுதான் பெரிய முட்டாள்தனமே. இது உண்மைதான். அவர் இருந்த வரைக்கும் விஜயநகரத்தை யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவர் தனியாவே எல்லாத்தையும் எதிர்கொண்டாரு. இதுவும் எல்லாருக்குமே தெரியும். உண்மை மற்றும் கடமைகளுக்காக அவர் எத்தனை தடவை எவ்வளவு கஷ்டங்களா அவர் அனுபவிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காகலாம் உங்க தாராள மனசை அவர் தப்பா பயன்படுத்தல மகாராஜா. ஒருவேளை யாராவது உங்களுடைய கட்டளை மீறினாங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுக்க சிறையில தான் இருக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் எந்த கவலையுமே படாம உங்க கட்டளையை புறக்கணிச்சுட்டு இங்கிருந்து போயிட்டாரு. கண்டிப்பா இந்த குற்றத்துக்காக குறைஞ்சபட்சம்
குறைஞ்சபட்சம் மரண தண்டனை வழங்கணும். ஆனா அவர் உங்களோட தாராள மனசை பயன்படுத்தி இங்க இருந்து போயிட்டாரு. உங்களை அவர் நல்லா ஏமாத்திருக்காரு. அவர் உங்க தாராள மனசை தவறா பயன்படுத்தலையா, அவமதிக்கலையா? மகாராஜா, அவரோட இந்த செயலால ராஜ்யத்தோட மரியாதை தலை குனிஞ்சிருக்கு. இதே அவர் இடத்துல வேற யாராவது இருந்தா நீங்க என்ன தண்டனை வழங்கி இருப்பீங்க? அவரோட தலைய அவர் உடலை விட்டு விலக்கி இருப்பாரு, வேற என்ன? ஆமா குருவே, ஒரு மகாராஜாவோட முடிவு தான் அந்த ராஜ்யத்தோட முடிவாவும் இருக்கும். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் மாதிரியான ஒரு மகா பண்டிதர் இந்த முடிவை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும்னு கூட நினைக்கல. பீர்பால் அவர்களே, நீங்க விஷயத்தை விட்டு திசை திரும்பாதீங்க. நேரடியா விஷயத்துக்கு வாங்க. சரி மகாராஜா, நான் சொல்ல வந்ததை முழுசா சொல்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பத்தி நீங்க யோசிக்கணும்னு நான் விரும்புறேன். அவர் எப்ப தப்பு பண்ணாலும் அவர் உங்க மென்மையான இதயத்தை ஏதாச்சும் ஒன்னு சொல்லி சமாளிச்சு தண்டனையில இருந்து தப்பிச்சிருவாரு. எத்தனையோ முறை பதவி விலக்கம் செய்யப்பட்டிருக்காரு, ஆனா அவர் அப்பவும் திருந்தல. அப்புறம் சுல்தான் பாபரோட அரசவைக்கு போய் எதை பத்தி யோசிக்காம அவர் சண்டை போட்டு வந்திருக்காரு. இதையெல்லாம் பார்த்த சுல்தான், ஒரு சத்திரியனா இருந்தும் விஜயநகரத்து மகாராஜா என்னை பார்த்து பயந்து ஒரு பண்டிதனை அனுப்பியிருக்காருன்னு அவர் நினைச்சிருப்பாரு. இதுவே யுத்தம் நடந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? 2 தரப்புலயும் நிறைய வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சிருப்பாங்க. ஆனா லட்சக்கணக்கான வீரர்களை காப்பாத்துறதுக்காக உங்களை ஏமாத்துறது நியாயமானதாயிடுமா? இந்த ஏமாத்துற அதிகாரத்தை அவருக்கு யார் கொடுத்தது? பீர்பால் அவர்களே, நீங்க என் குழப்பத்தை அதிகமாக்கிட்டே போறீங்க. ஒரு பக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணர் மேல குற்றத்தை அடுக்குறீங்க, அதுவே இன்னொரு பக்கம் அவரோட புகழ போற்றி பாடிக்கிட்டே இருக்கீங்க. அதத்தான் என்னாலையும் புரிஞ்சுக்க முடியல. என்ன இதெல்லாம்? தெளிவா சொல்லுங்க, என்ன ஏமாற்றத்தை பண்ணிட்டு அவர் இங்கிருந்து ஓடி போயிருக்காரு? மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த மொத்த சபைக்கு முன்னாடி உங்களையும் என்னையும் இந்த மொத்த மக்களையும் ஏமாத்திருக்காரு. தன்னுடைய ஞானத்தை பத்தி அவர் ரொம்ப பெருமைப்படுறதால என்ன மாதிரியான ஒரு சின்ன பையனோட போட்டி போடுறத அவர் ரொம்பவே அவமானமா நினைச்சிருக்காரு. அவர் ஒரு மகான்னு என்ன போட்டியில ஜெயிக்க வச்சு தன்னை நிரூபிச்சிருக்காரு மகாராஜா. அவருடைய மனசுல என்னோட தகுதிக்கும் என்னோட திறமைக்கும் எந்த இடமும் இல்ல மகாராஜா. அதனாலதான் ஒரு சக போட்டியாளரா இருந்தும் அவர் வீட்டுல எனக்கு இடம் கொடுத்திருக்காரு மகாராஜா. அவரோட அம்மா தாயின் அன்பையும் அவர் மனைவி சகோதரியின் பாசத்தையும் தந்தாங்க. ஆனா மகாராஜா, இந்த அன்புக்கும் பாசத்துக்கும் பின்னாடி இருந்த சூழ்ச்சியை பத்தி எனக்கு தெரியாம போயிருச்சு. அது என்ன சூழ்ச்சி? மகாராஜா, நான் விஜயநகரத்துக்கு வந்தப்போ பண்டிதர் ராமகிருஷ்ணர் ரொம்பவே கர்வமான ஆளுங்கிறத நான் கவனிச்சேன் மகாராஜா. உண்மைதான். நான் அவரோட கண்ணை பார்த்து நேருக்கு நேரா பேசுறது அவருக்கு பிடிக்கவே இல்லை. அவரோட பதவியை ஒருத்தன் பறிக்க வந்துட்டு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு மகாராஜா. என்னோட வெற்றியை என்ன, என்னோட போட்டி போட கூட அவர் விரும்பல. ஆனா அவருடைய குடும்பம் இது எல்லாத்துக்கும் எதிர ஆசைப்பட்டாங்க. மகாராஜா, நான் தெனாலி கிராமத்துக்கு போய் அம்மாவை சந்திச்சப்பதான் எனக்கு இதெல்லாம் தெரிய வந்தது. என்னைக்கு நாங்க அந்த தங்க ஆபரணங்கள் திருடு போன பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்டு இருந்தோமோ அன்னைக்கு ராத்திரி. சாப்பிடாமலே எழுந்துட்டீங்க? அம்மா, தினந்தோறும் ஒரே உணவை சாப்பிடுறது நல்லா இருக்கா என்ன? தினம் தினம் ஜெயிக்கிறது கூட நல்லா இருக்குமா என்ன? நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் தினம் தினம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த முறை தோக்கணுமா? அம்மா தாயே, நான் இங்க ஜெயிக்கிறதுக்காக காளியம்மா கிட்ட ஆசீர்வாதம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நானும் ஒரு அம்மாவா இருக்கிறதுனால தெரியாம பீர்பால வெற்றி அடையணும்னு ஆசீர்வதிச்சிட்டேன். என்ன? அந்த அப்பாவியான குழந்தை பீர்பாலோட முகத்தை பார்க்கும்போது சரி, குறைஞ்சபட்சம் நான் அவனை ஆசீர்வதிக்கிறது மூலமா அவன் ஜெயிச்சிட்டான்னா அவனோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும்னு நினைச்சேன். ஆனா அவனுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கணும்ன்ற ஆவேசத்துல நீங்க அவன் உங்க மகனோட சக போட்டியாளருங்கிறத மறந்துட்டீங்களா என்ன? என்ன நீ ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணியா? நான் வெறும் பிரார்த்தனை தான் பண்ணிக்கிட்டேன். சிவ 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 சிவா. அட, எங்க போறீங்க? நீங்க 2 பேரும் என்ன தோக்கடிக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க. நான் இங்க இருக்க மாட்டேன், நான் இங்க இருக்க மாட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வீட்டுல அன்னைக்கு ராத்திரி இன்னும் நிறையவே நடந்திருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் திரும்பி வந்திருக்காரு. அதுக்கப்புறமா அந்த சதி திட்டமும் ஆரம்பிச்சிருக்கு. அதுல அம்மாவும் அவர் மனைவி சாரதா தேவியும் அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணரும் சம்பந்தப்பட்டிருந்தாரு. அம்மா, இவர் மட்டும் ஜெயிச்சாருன்னா பீர்பால் தோத்து போறது மட்டும் இல்ல, அவனோட மொத்த எதிர்காலமும் தோத்துடும். அது மொத்தமும் இருண்டுருமா. என்னால ராமாவையும் சம்மதிக்க வைக்க முடியாது. ஆமாமா, ஏற்கனவே சம்மதிச்சவனை சம்மதிக்க வைக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். நீங்க பீர்பாலுக்கு வழங்கின ஆசீர்வாதமும் பீர்பாலுக்காக நீ பண்ண பிரார்த்தனையும் என்னுடைய எண்ணத்துக்கு எதிரானதில்லை. நீங்க 2 பேரும் அவனுடைய வெற்றிக்காக
எந்த அளவுக்கு போக தயாரா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் நான் விரும்பினேன். நான் ஏன் இப்படி விரும்புறேன்னு தானே தெரிஞ்சுக்க விரும்புறீங்க. ஏன்னா அவனுக்குள்ள என்னுடைய பிரதிபிம்பத்தை பாக்குறமா. நீங்க அவனுடைய நடவடிக்கைகளால தாக்கம் அடைஞ்சிருக்கீங்க. ஆனா அவனுடைய முழு அடையாளமே எனக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அவன் உங்களுடைய இதயத்தை மட்டும் தொடல, என்னுடைய மனசுலயும் ஒரு இளைய சகோதரன்ற இடத்தை பிடிச்சிட்டான். எனக்கு தெரியுமா, அவன் தோத்துட்டானா அவனால அதை தாங்க முடியாது. அவனுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு. இந்த போட்டியில மட்டும் அவன் ஜெயிச்சிட்டானா அவனுடைய தன்னம்பிக்கை இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். அதனால நான் இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் ஒரு வாக்கு கொடுக்கிறேன். திருடனை யார் பிடிச்சாலும் ஜெயிக்க போறது பீர்பால் தான். மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன ஒரு துச்சமான பார்வையில தான் பார்த்திருக்காரு. என்னால இதுல ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைச்சிருக்காரு. எனக்கு நிறைய அறிகுறிகள் அந்த காரியத்தை பண்ணும்போது காட்டினாரு. ஆனா மகாராஜா, இறுதியா ஒரு அறிகுறியை காட்டினாரு. அது மூலமா தான் அந்த திருட சூரியராவை நாங்க பிடிச்சு இந்த போட்டியில வெற்றி அடைய முடிஞ்சது மகாராஜா. ஆனா மகாராஜா, அவர் மட்டும் நினைச்சிருந்தா அவரே அந்த திருட சூரியராவை பிடிச்சு இந்த போட்டியில கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலாம். பீர்பால், உன்னுடைய வடக்கு பாரதத்துல நீல மாம்பழம் கிடைக்குமா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே நீலவண்ண மாம்பழத்தை பத்தி நான் பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. ஆனா சூரியராவோட வீட்டுல நான் அதை பார்த்தேன். எனக்கு அந்த நீலவண்ண மாம்பழத்தை கொண்டு வந்துட்டா. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் வேணும்னே தோத்து போய் என்னோட மடியில வெற்றிங்கிற யாசகத்தை போட்டிருக்காரு. என்னோட திறமையை இந்த சபை பாராட்டினதை விட பண்டிதர் ராமகிருஷ்ணர் அதை அவமதிச்சிருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணதால போட்டியோட விதிமுறைகளை அவர் மீறவே இல்ல மகாராஜா. ஏற்கனவே வெற்றி அடைஞ்ச ஒரு நபர் வேணும்னே தோத்து போய் இந்த ராஜ்யத்துக்கே துரோகம் பண்ணிருக்காரு. மகாராஜா, அவர் இங்க எல்லார் முன்னாடியும் தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சு அவருடைய கர்ப்பம் தான் முக்கியம்னு காட்டிட்டார் மகாராஜா. மகாராஜா, நீங்க அவருக்கு இந்த ராஜ்யத்திலையும் இந்த சபையிலையும் மட்டும் இடம் கொடுக்கல, உங்க நண்பரா நினைச்சு அவருக்கு இதயத்துல இடம் கொடுத்திருக்கீங்க. அப்போ மகாராஜா, நீங்களே சொல்லுங்க, ஒருத்தர் உங்களையும் இந்த சபையையும் இந்த ராஜ்யத்தையும் மக்களையும் காயப்படுத்திட்டு போயிருக்காருன்னா அவருக்கு தண்டனை கிடைச்சுதானே ஆகணும். கிடைச்சாகணும், கண்டிப்பா கிடைக்கணும். நீங்க சரியா சொன்னீங்க பீர்பால் அவர்களே. இன்னைக்கு நீங்க ஏன் கண்ணை மட்டும் இல்ல, மொத்த சபையோட கண்ணையும் திறந்து வச்சிட்டீங்க. இப்படிப்பட்ட நபருக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். எந்த அதிகாரத்துல பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த முடிவெல்லாம் எடுத்திருக்காரு? ஏன்னா அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடம் அவருக்கு தகுதியானது இல்ல. இதுதான் அவரோட மிகப்பெரிய குற்றமே. நான் இன்னைக்கு இந்த கட்டளையிடுற பீர்பால் அவர்களே, போங்க போய் இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனை கைது பண்ணி என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. அப்பதான் என்னால அவருக்கு தகுதியான தண்டனையை வழங்க முடியும். பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு நிச்சயமா கடுமையான தண்டனை வழங்கப்படும். சரி மகாராஜா. மகாராஜா, அது தூங்குறவனை எழுப்பாத. இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறம் சின்ன வயசுல அவன் என் மடியில எப்படி படுத்து தூங்குவானோ அப்படி தூங்குறான், எந்த கவலையும் இல்லாம. அப்பா வந்த உடனே பாட்டி பாசத்தை பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவோட சின்ன வயசு திரும்பி வந்திருக்கா இல்ல பாட்டியோட பாசம் திரும்பி வந்திருக்கா? பாதி தூக்கத்துல எந்திரிச்சானா அவ்வளவுதான், சாகடிக்கிற அளவுக்கு கத்தி ஊரை கூட்டிடுவான். யாரு சத்தம் போட்டது? நானும் இல்ல, என் மணியும் போடல. நானும் போடல. வா வா போய் பார்க்கலாம்.
விஜயநகர மகாராஜா கிருஷ்ணதேவராயரை ஏமாத்தின குற்றத்துக்காக பண்டிதர் ராமகிருஷ்ணரை கைது பண்ண வந்திருக்கோம். கைது பண்ணவா? ஆமா, கைது பண்ணதான். நீங்க என்னோட பதிலடியை பாப்பீங்கன்னு நான் அம்மன் கோவில்ல உங்களுக்கு சத்தியம் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்களே சரணடைகிறது தான் உங்களுக்கு நல்லது. அத நான் பண்றேன். ஆனா யானையோடையும் வாதியத்தோடையும் யார் கைது பண்ண வருவா? ஒரு சிலர் தப்பு பண்ணாலும் அவங்களுடைய தலை எப்பவுமே நிமிர்ந்துதான் இருக்கும். அதனால உயரமான இடத்துல தான் அவங்கள கைதும் பண்ணணும். பாரு, சரணடைறதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல பீர்பால். ஆனா என் குடும்பம் இங்க இருக்காங்க. இவங்களாலையும் தப்பிச்சு எங்கேயும் போக முடியாது. இவங்களுக்கு முழு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கொண்டு வாங்க. உடனே பண்டிதர் ராமகிருஷ்ணரை அரசவைக்கு கூட்டிட்டு வர சொல்லி மகாராஜா கட்டளையிட்டு இருக்காரு. உடனே வந்து யானை மேல ஏறுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இதை தவிர உங்களுக்கு வேற எந்த வழியும் இல்ல. சரி. பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர். நான் கைதியா விஜயநகரத்துக்கு போயிட்டு இருக்கேனா இல்ல விருந்தாளியாவா? பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? சாரதா, இத கைது பண்றதுன்னு சொல்றதா? அப்ப ஆண்டவா, ராமாவ ஒவ்வொரு வாரமும் கைதியாக்கிடுப்பா. ஆமாமா, பதவியில இருந்து விலக்கப்படுறதை விட நல்லது. ஆனா இல்ல, வாரத்துக்கு ஒரு முறை வேணாம், ஒரு மாசத்துக்கு ஒரு முறை. இல்லன்னா பல்லக்குல சவாரி பண்ற சுகம் சுவாரஸ்யம் இல்லாம போயிடும். வேணாம் வேணாம். இவங்க அவங்களோட ஆனந்தத்தை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா முன்னாடி என்ன பிரச்சனை இருக்க போதுன்னா கவலை இல்ல. வாங்க வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர், 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 பண்டிதர் ராமகிருஷ்ணர். பீர்பால், இதுதான் உன் பதிலடியா? இங்க நடக்கிற எல்லாமே தலைகீழா இருக்கிற மாதிரி இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க எப்படி என்ன ஏமாத்துனீங்களோ அதே மாதிரி தான் உங்களை வரவேற்கிறோம். வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர். வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களையும் உங்க குடும்பத்தையும் நான் இந்த விஜயநகர ராஜசபைக்கு மரியாதையோட வரவேற்கிறேன். வரவேற்கிறாரா? வணக்கம் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பீர்பால் உங்களை பத்தி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டாரு. என்னையும் என்னோட ராஜ்யத்தையும் நீங்க ஏமாத்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை வழங்கப்படும். நிச்சயமா வழங்கப்படும். உங்களுக்கான தண்டனை என்னன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த நாள்ல இருந்த நீங்க விஜயநகர ராஜ்யத்தை விட்டுட்டு போறத பத்தி யோசிக்க கூட முடியாது. என்ன அப்படி பார்க்காதீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நீங்க எதை என்கிட்ட கொடுத்தீங்களோ அதே தான் நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கறேன். நீ வந்ததுல இருந்து என்னோட வாழ்க்கை எல்லையில நின்னுகிட்டு இருக்க சிப்பாயோட வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சு. எந்த தவறும் பண்ண முடியாது. பண்ணா மரணம் நிச்சயம். சவால் விடுறதுல ஆரம்பிச்சு இப்ப மிரட்டுற வரைக்கும் நீ வந்துட்டல்ல. இன்னும் என்னெல்லாம் பண்ண இருக்கிற நீ? இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான் இருந்தது. அதே கனவு தான் இன்னைக்கும் இருக்கு. அது உங்க வழியை பின்பற்றணும்னு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க எனக்கு குரு மாதிரி. நீங்க மட்டும் என் கூடவே இருந்தீங்கன்னா நான் என்ன பாக்கியசாலியாவே நினைச்சுப்பேன்.
பாத்தீங்களா குருஜி, நாங்க 2 பேரும் அப்பவே உங்ககிட்ட சொன்னோம்ல, போலி தானத்தை வழங்காதீங்கன்னு. அந்த பாவம் சும்மா விடுமா? பாருங்க, திரும்பவும் வந்துடுச்சு. இப்பவாவது புரியுதா? இந்த பீர்பாலை இங்க கூட்டிட்டு வந்ததன் காரணமே பண்டித ராமகிருஷ்ணனை 8வது நிபுணனாக விடக்கூடாதுன்னு தான். அதை நான் இப்பவும் நடக்க விட மாட்டேன். குருவே, இல்ல மகாராஜா, நான் வந்து சும்மா. ஐயோ குருவே, இந்த நல்ல நேரத்துல உங்க 2 இனிமையான வார்த்தைகள் எங்க காதுல விழலன்னா இந்த சந்தோஷத்துல சுவாரஸ்யமே இருக்காதுல்ல. நீங்களே சொல்லிருங்களே, இந்த 8வது நிபுணர் விஷயத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல அது வந்து இல்ல மகாராஜா, அது வந்து அதாவது நான் எனக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் மகாராஜா. என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, இவர் பண்டித ராமகிருஷ்ணர் விஜயநகரத்தை விட்டு போகும்போது 8வது நிபுணருக்கான தகுதியையும் விட்டுட்டு போயிட்டாரு. குருவே ஒரு கடமையை கடைபிடிக்கிற தகுதியான ஆண்மகனுடைய திறமைங்கிறது அவனோட முயற்சிகள் மறையிற வரைக்கும் மறையாது. அதனால பண்டிதர் ராமகிருஷ்ணர் இன்னமும் 8வது நிபுணரா ஆகிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.